ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உ.வே.சாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சூலியன் வின்சோன். இரண்டாவது கேள்வி, உ.வே.சாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆனந்த விகடன். மூன்றாவது கேள்வி, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குறிஞ்சிப்பாட்டு. நான்காவது கேள்வி, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, உ.வே. சாமிநாதனார். ஐந்தாவது கேள்வி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமலிங்க அடிகள். ஆறாவது கேள்வி, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணிய ஏயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பு என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி, நாலடியார். பாரதியார் தமிழ்மகள் என யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். பின்வருவனவற்றுள் உடனிலை மெய்யாக்க எழுத்துக்களை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இக்கு இச்சு. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, விளம்பிநாகனார். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, விளம்பிநாகனார். 11 கீழ்க்கணக்கு நூல் 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. நான்மணிக்கடிகை பற்றி மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்தும். வேற்றுநிலை மெய்யாக்க எழுத்துக்களை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, எர் இல். நாலடியார் பற்றிய சரியான கூற்று காண்க. 1, 11 மேல்கணக்கு நூல். 2, இதன் ஆசிரியர் கணித மேதாவியார். 3, இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 மட்டும். நன்கணியார் பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4+ அணியார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமலிங்கனார். 16வது கேள்வி, சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ராமலிங்க அடிகளார். பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, அன்பிலார். எல்லாம் தமக்குரியர், அன்புடையார், என்பும் உரிய, அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அன்பின் வலியாது உயர்நிலை. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்து உறுப்பு டேஷ் குறளினை நிறைவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்பு இல்லார்க்கு. ஆற்றுண்ண வேண்டுவது இல் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, முன்னுரை அரையனார். ஆற்றுண்ண பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, 6 கூட்டல் உண. புரட்சி கவிஞர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குயில் பாட்டு. நாட்டிசை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 கூட்டல் திசை. பாம்பாட்டி சித்தர், அழகுனி சித்தர் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, காரணப்பெயர். உலக சரித்திரம் என்ற உலக புகழ் பெற்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, நேரு. பெரியார் இரு கண்களாக கருதுபவை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மரியாதை, சுயமரியாதை. பெண் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று டேஷ் இல்லாமை. ஆன்சர் ஆப்ஷன் சி, சொத்துரிமை. நடுவண் அரசு டேஷாம் ஆண்டு பெரியவரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1978. பெரியார் தம் வாழ்நாளில் டேஷ் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து சமுதாய தொண்டு ஆற்றினார். ஆன்சர் ஆப்ஷன் டி, 13,12,000 கிலோமீட்டர். மக்கள் அனைத்தும் மதசாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரியார். எவ்வழி நல்வார் ஆடவர், அவ்வழி நல்லை வலிய நிலனே என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார். முத்துராமலிங்கரின் அரசியல் குரு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இந்து புத்த சமய மேதை என பாராட்ட பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முத்துராமலிங்கனார். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்ட வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதி. முத்துராமலிங்கர் பற்றிய சரியான கூற்று காண்க. தேசியம் காத்த செம்மல் என திருவிக இவரை பாராட்டினார். உக்கிரபாண்டியன் என்பவர் இவருக்கு கற்பித்த ஆசிரியர். 1995ஆம் ஆண்டு நடுவண் அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3. துவாமை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் காண்க. செழுமை. பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3, 4. படிறு வஞ்சம், அமர் விருப்பம், சிறுமை துன்பம், அல்லவை பாவம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி.
செய்யும் தொழிலை தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழியாக பரவலாக்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாம் ராசராசன். 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் புடைப்பு சிற்பங்கள் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாராசுரம். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ஆன்சர் ஆப்ஷன் டி ராமச்சந்திர கவிராயர். பெண்ணை வாழ்வின் கண்ணில் ஒன்றால் எண்ணி நடப்பது அந்த காலம் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி. பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடுமலை நாராயணகவி. நம்மாழ்வார் பிறந்த இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி குருகூர். கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் டேஷ் என பெயர் பெறும் ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினம். பின்வருவனவற்றுள் தவறான பன்மை விகுதி பெற்றுள்ள சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி நூட்கள். ஓடா காண்பது பூப்புலன் வெள்ளம், ஓடுக காண்பது ஓகியோர் ஒள்ளம் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திரிகூட ராசப்ப கவிராயர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் ஆன்சர் ஆப்ஷன் சி தச்சநல்லூர். 50வது கேள்வி. தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் டேஷ் என பெயர் பெறும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பேட்டை. சென்னை ராயம்பேட்டை வெஸ்லி பள்ளியின் தமிழாசிரியராக பணியாற்றியவர். நவசக்தி முதலான இதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக. பின்வருவனவற்றில் திருவிக பற்றிய சரியான கூற்று காண்க. திருவள்ளுவர் விருத்தாச்சலர் மகன் கல்யாணசுந்தரனார் என்பதன் சுருக்கமே திருவிக. இவர் பிறந்த ஊர் தற்போது துள்ளம் என்னும் அழைக்கப்படுகிறது. தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 மட்டும். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி திருவிக அவர்கள். தானம் தபம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக கருதப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவர். வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடையமை என்னும் கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 10 அதிகாரங்களை உள்ளன. இதன் ஆசிரியர் நச்சினார்க்கினியர். மேற்கண்டவற்றில் முதுமொழி காஞ்சி பற்றிய சரியான கூற்று காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி கம்சதேவ். தொன்மை காலத்தில் கோழி மாநகரம் என்று அழைக்கப்பட்ட ஊர் ஆன்சர் ஆப்ஷன் டி உறையூர். ஈன்று புறத்தருதல் என் தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு. காளமேக புலவர் பற்றிய தவறான கூற்று காண்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சைவ சமயத்தில் இருந்து வைணவத்திற்கு மாறினார். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தின் ஒளி பெருகும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்தனார். பின்வருவனவற்றுள் அரசனை குறிக்கும் பெயர்களில் தவறானது காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி மே. பழங்காலத்தில் தமிழக பரதவர் வாழ்ந்த ஊர் என்று அழைக்கப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலங்கரை. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கார்டுவெல். எளிதில் பேசவும் எளிதில் பாடவும் இயற்றவும் இயற்கையாக அமைந்துள்ள தென்மொழியாக தமிழ் ஒன்றே என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி வள்ளலார். வழுவு சொல்லற்ற தொடர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. குமரகுருபரர் பிறந்த ஊர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருவைகுண்டம். குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி காந்தியமதி அம்மை பிள்ளைத்தமிழ். திருவாரூர் நான்மணி மாலை பற்றிய தவறான கூற்று காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி இந்நூல் திருவாரூர் சொக்கலிங்க பெருமாள் மீது பாடப்பட்டது. கணக்காயர் என்பதன் பொருள் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசிரியர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் டி வாணிதாசன். வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரங்கசாமி. தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்ந்தனை மறுக்கின் மதுரை என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி சிறுபானாற்றுப்படை. தென் தமிழ் நாட்டு
தீதுநீர் மதுரை என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். மதுரையை தமிழ்கெழு கூடல் என்றும் கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. மதுரை என்னும் சொல்லின் பொருள் இனிமை. மதுரையின் வேறு பெயர்கள் கூடல், ஆலவாய். மேற்கொண்டவற்றில் சரியான கூற்று காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். பதியொழு வரிவாய் பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என்று மதுரைக்கு புகழ்மாலை சூடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். மாயான கொம்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரும் பூவில் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிபாடல். கமகப்பிரியா என்னும் புனைப்பெயர் கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் டி மருதகாசி. திருச்செந்தூர் கலம்பகம் இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஈசன தேசிகர். பிச்சமூர்த்தி பற்றிய சரியான கூற்று காண்க. 1. இவரின் இயற்பெயர் வெங்கடா மகாலிங்கம். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்ததை இவரது படைப்புகள். பிறந்த ஊர் கும்பகோணம். வழக்கறிஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றியவர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். மரபு தொடரில் பொருள் அறிக. ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது. ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டறிவில்லாத படிப்பறிவு. 86வது கேள்வி. மரபு பிழை கண்டறிந்து பொறுத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊழையிடும், குயில் கூவும். பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். ஆன்சர் ஆப்ஷன் சி வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையான் விழுந்தவனை வாழ்த்தினேன். வழுவு சொற்களை திருத்தி எழுதுக. தலைகாணி. ஆன்சர் ஆப்ஷன் சி தலையணை. இலக்கண குறிப்பு அறிந்து பட்டியல் 1 மற்றும் 2 பொருத்துக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உரி சொற்றொடர் தடக்கை, வினைத்தொகை, சூழ்கழல், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், கூவா, சொல்லிலை தழீஇய. அகரவரிசை அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அல்லம், அல்லல். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பெருந்தக தாக்கத்திற்கு பெருந்தகையத்து என்னும் குறளில் வள்ளுவர் எடுத்தாளும் உவமை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்டுக்கடா. சோமமுற வேண்டுமெனின் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார். தொடர் வகை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி செய்தி தொடர். நரிவிருத்தம் என்னும் நூலை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி திருத்தக்க தேவர். மணநூல் என பெயர் கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இருத்தனை கூறும் நூல்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல், குறுந்தொகை. ஓவந்தனைய இடனுடை வனப்பு என ஓவியக்கலை பற்றி கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. நோக்கினான் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கணம் வகுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் டி நச்சினிக்கினியார். அக்கால மக்களின் உழவு தொழில் பற்றி அறிய உதவும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி முக்கூடற்பள்ளு. முக்கூடற்பள்ளு பற்றிய சரியான கூற்று காண்க. 1. சந்தநயம் மிக்க பாக்கள் கொண்ட நூல். நாடக பாங்கில் அமைந்த நூல். திருநெல்வேலி மாட்ட பேச்சு வழக்கில் காணப்படுகிறது. இந்நூல் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 அனைத்தும் சரி.